வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விளக்கறிக்கை. பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய மேலும் நேற்று மாலை இன்று அதிகாலை ஏற்படக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விரிவான விளக்கறிக்கை. 2025 மே 5 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதாவது மழைப்பொழிவு அருகருகே பொழிகிறது, எங்களுக்கு இன்னும் பொழியவில்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொழிகிறது, அருகில் பொழிகிறது, ஆலங்குடியில் சரியாக பொழியவில்லை. மிக கடுமையாக மழை வந்தது, ஆனால் தூறல் கொடுத்து விட்டு போய்விட்டது. கடும் வெயில் வாட்டுகிறது, திடீரென்று இப்படி மழைப்பொழிவு பொழிகிறது, இடி மின்னல் தாக்கல் அதிகமாக இருக்கிறது. நேற்றைக்கு சூறை காற்றுடன் இடி மின்னலுடன் மழைப்பொழிவு இருந்தது. இந்த மழைப்பொழிவு மழையோட அளவை விட இடி மின்னல் காற்றோட அளவு அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? இவற்றிற்கான விளக்கறிக்கை. உங்களுக்கு எப்பொழுது மழை பெய்யும் அது முதல்ல. தற்பொழுது பார்த்தீங்கன்னா வானிலையில் நிமிடத்துக்கு நிமிடம் மணிக்கு மணி காற்றோட போக்கில் மாற்றம், நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கிறதே இல்லை. ஆனால் இந்த நிலையிலையும் நாம் துல்லியமான அறிக்கை கொடுக்குறோம். அதுலேயே ரொம்ப சவால், அது ரொம்ப போராட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த துல்லியமான அறிக்கையை கொடுக்குறோம். அதாவது காற்றோட போக்கில் மணிக்கு மணி மாற்றம், திசையில் மாற்றம், வேகத்தில் மாற்றம், வெப்பத்தில் மாற்றம், காற்று குவியும் விட மாற்றம், மழை பொழியும் இட மாற்றம் இருந்தாலும் அதுலேயும் ஓரளவு அந்த மாவட்டத்துக்குள் மழை பொழிவு அறிவித்தால் அந்த மாவட்டத்துக்குள் மழை பொழிந்துக்கிறது குவான்டிட்டியில் மட்டும்தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் நம்ம ஒதுக்குதல், காற்று, இடி மின்னல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. சராசரி கூடுதல் மழை தான். அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி அனல் இருக்காது, பெரிதாக புழுக்கம் வேர்வை தான் இருக்கும். 104 105 டிகிரிக்கு மேலே போகாது. ஒருவேளை 106 தொட்டாலும் அது வேலூர் மற்றும் திருத்தணி தொடலாம். அதுவும் பிற இடங்கள் எல்லாமே 100 டிகிரியை ஒட்டியும் 100 டிகிரிலேருந்து 103 104 வரைக்கும் தான் இருக்கும். பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி இருக்கும். அதுக்கு கீழே குறைந்துவிடும் வரக்கூடிய நாட்களில். இதுதான் நம்முடைய வானிலையோட சுருக்கம். ஏற்கனவே நாம் அக்னி காலத்தில் அனுபவிக்க வேண்டிய அனலை எல்லாம் நாம் ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். ஆனால் அந்த வெப்பம் கூட கடந்த ஆண்டு போல் இல்லை, இருக்காது என்றும் சொல்லியிருக்கிறோம். ஏதாவது ஒரு நாள் 108 டிகிரி எட்டும்னு சொல்லியிருக்கிறோம். அது கூட வாய்ப்பில்லை, 106 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் வெப்பம். இதனிடையே நேற்றைக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியிலேயே அதையும் தாண்டி ஒடிசா கடலோரம் தொடங்கிய மழை அப்படியே இரு காற்று இணைவு. ஒடிசா கடலோரத்திற்கு வந்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து பாகிஸ்தான் எல்லையோரம், அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியிலிருந்து வந்த வெப்பக்காற்று, வெப்ப நீராவியை, வெப்பத்தால் காற்று லேசாகி ஈரப்பதம் மேலெழுந்து நீராவி மேலெடுக்கிலே வர முதல்ல ஒடிசாவுக்கு வர, ஒடிசாவில் குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவு அது தீர்ந்துருச்சு. அடுத்தது எங்கே குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்துகிறது? ஆந்திர பிரதேச கடலோரம். அடுத்தது ஆந்திர பிரதேச தெற்கு கடலோரம். இப்பிறகு அப்படியே தமிழ்நாட்டோட திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் அப்படியே விழுப்புரம், புதுச்சேரி, அப்புறம் கடலூர் மாவட்டத்தை எடுத்து மயிலாடுதுறை வந்துச்சு. மயிலாடுதுறையிலிருந்து அப்படியே கோடியக்கரை முனையும் வரும்னோம். நேற்றைக்கு அறிக்கையில் இலங்கைக்கும் போகும்னோ. இப்போ போய் இலங்கையில் பெய்து கொண்டிருக்கும் புத்தளத்தில், தலைமன்னார் மற்றும் புத்தளத்தில் மழை இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் நள்ளிரவில் கோடியக்கரையில் கொடுத்து, பிறகு இலங்கை யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுத்து, இப்பொழுது மேற்கு மாகாணம் தலைமன்னார், நெடுந்தீவு, புத்தளம் பகுதியில் போய் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. ஆக எதிர்பார்த்தது போல் போயிட்டு இருக்கு. ஆனால் பரவலாக மழைப்பொழிவு கிடைக்கவில்லை. காற்று மற்றும் இடிமின்னலோட அளவு அதிகமாக இருக்கு. இது படிப்படியாக இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வெயில் இருந்து, அதாவது ஒரு மழைப்பொழிவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொழிந்தாலே அதில் காற்று அதிகமாக இருக்கும். பகலில் வெயில் அதிகமாக இருந்தாலும் அதில் காற்று அதிகமாக இருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தாலே அதில் இடிமின்னல் அதிகமாக இருக்கும், தூசு மாசு அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி வருகிறது, பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து. ஆக அங்கிருந்து வரக்கூடியதில் அதிகமாக தூசு மாசு இருக்கும், மின் தூண்டலை அதிகமாக ஏற்படுத்தும். தொடர்ந்து கண்டினியூவாக அங்கிருந்து வரக்கூடிய காற்று தான் இங்கே குளிர்விக்கப்படுகிறது. ஆகவே
குளிர்விக்கப்படக்கூடிய காற்றில் அதிகப்படியான மின் தூண்டலுடைய, அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அது கார்பன் வாயு, கார்பன் துகள்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் மின் தூண்டல் ஏற்பட்டு அதிகமான இடி மின்னல் ஏற்படுத்துகிறது. இது அதிகமாக இருக்கிறதுனால படிப்படியாக மழை பெய்ய இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் எல்லாம் அப்படியே கரைந்து மண்ணோடு விழுந்துடும். அப்போ காற்றோட இருக்கக்கூடிய அந்த மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய கார்பன் குறையும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கார்பன் அதிகமாக இருக்கிற மழை பொழிந்த காரணத்தினால கார்பன் எல்லாமே காற்றில் வருது. கார்பன் அப்படியே மண்ணோட படிந்து விட்டால் அப்புறம் கார்பனோட அளவு குறையும் பொழுது இடிமின்னல் தாக்கல் குறையும். ஆனால் இருக்கும். இப்போ இருக்கிற கோர இடி கோர மின்னல் இருக்காது, காற்றும் கொஞ்சம் குறையும். ஆனால் அதற்கே இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும். அதற்கு பிறகும் இடி மின்னல் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். இவ்வளவு கோரமான கொடூரமான இடி மின்னல்லாம் இருக்காது. பாதிக்கக்கூடிய, தீப்பிடித்து எரிய வைக்கக்கூடிய, மரங்கள் எல்லாம் பற்றி எரியக்கூடிய அளவுக்கு இடி மின்னல் இருக்குது. காற்றும் அதே போல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், ஆனால் இருந்து கொண்டு இருக்கும். இப்போ ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எப்போ மழை பெய்யும்? நேற்றில் இருந்தாங்க மழையே தொடங்கணும்னு சொன்னோம். நேற்று முன்தினம் கொஞ்சம் தொடங்க வேண்டியது தாமதமாக நேற்று தொடங்கியிருக்கு. இனிமேல் தான் படிப்படியாக அதிகரிக்கும். ஆகவே அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஏக்கம் கொள்ளாமல், அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நெருங்கி வந்து விட்டது நமக்கும் பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும். இப்படித்தான் நீங்கள் இப்போ நினைக்கணும். ஐயோ என்னது அங்கே பெய்யுது நமக்கு பெய்யவே மாட்டேங்குது அப்படிங்கிற வார்த்தை விட்டுறணும். எப்படி அதை மாற்றி யோசிக்கணும். ஆஹா மழை வரும்னு சொன்னாங்க, 4ஆம் தேதி வந்துருச்சு, அப்போ அங்கே பெஞ்சிருச்சு, அப்போ நாளைக்கு நமக்கு பெய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. பெய்யும். மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா வாரமும் இருக்குது. இதில் 15ஆம் தேதியிலேருந்து மழை பொழிவு பரப்பில் கூடுது, பரவலாக பெய்ய போகுது. டெல்டாவெல்லாம் எங்கேயுமே ஒதுக்காது. ஒதுக்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பொழிய போகிறது. இன்றைக்கு ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு பெய்யும். நாளை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க, அடுத்த நாள் வாரம் ஒரு முறையாவது உங்களுக்கு பெய்து விடும் இந்த வாரத்தில் என்பதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். இதில் அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை முடித்திட வேண்டும். இதுவரைக்கும் அறுவடை விவசாயிகளை பாதிக்காமல் இருக்குது. உப்பள பகுதிகள் கூட நேற்றைக்கு பெரிய மழை கொண்டல, கடுமையான இடி மின்னல் காற்று தான் அதிகமாக இருந்துச்சு. ஆகவே மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்கும், கடலோரமும் உப்பள பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட வேண்டும். ஆக எல்லோருக்கும் மழை இருக்கிறது. இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை தான். இந்த காற்று இடி மின்னல் படிப்படியாகத்தான் குறையும், இன்றைக்கே குறைஞ்சிடாது. மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஒதுக்கி பெய்யும். நேற்றைக்கே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கே மழை பொழிஞ்சிருக்கு. 8 சென்டிமீட்டர் நாளை இந்த இடத்துல பெய்திருக்கு. இப்போ கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் இன்னும் கிடைக்கப்பெற வேண்டிய தகவல் நிறைய இருக்குது. அதில் 10 சென்டிமீட்டருக்கு பெய்யும்னு சொல்லியிருந்தோம். 12 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யும்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கு வரக்கூடிய அறிக்கையை பார்க்கும் பொழுது. ஆகவே நல்ல மழை இருக்குது, நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலை ஆய்வுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கும் மழை இருக்கிற நம்பிக்கை வேண்டும். அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு இல்லை என்ற ஏக்கம் விட்டு அங்கே வந்து விட்டது இங்கே வந்து விட்டு நெருங்கி வந்து விட்டது நமக்கு பெய்ய போகிற நம்பிக்கையுடன் இருங்கள். மழை பொழியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.